தொகுதிக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வருகை தந்திருக்கின்ற மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்களை, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு செல்வ பெருந்தகை அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆசை பெற்ற நமது மாவட்ட சாதனை செம்மல் காந்தி அமைச்சர் மாண்புமிகு காந்தி அவர்களே, அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெகதீஷன் அவர்களே, ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜேஎல் ஈஸ்வரன் அவர்களே, அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தையின் கட்சியை சேர்ந்த திருமதி ஏல் கரோலினி அவர்களே மற்றும் சோழிங்க சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டி செயலாளர்களே, மாண்புமிகு மதுசூதன் யாசிக் கவுடா அவர்களே, மேலடை பார்வையாக வந்திருக்கிற உத்தரகாண்டின் மாண்புமிகு முகமது நிஜாம் எம்எல்ஏ அவர்களே மற்றும் திராவிட முன்னேற்ற கட்சியின் முக்கிய பிரமுகர்களே, காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்களே மற்றும் தொண்டர்களே, பொதுமக்களை அனைவரும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் அனைவரும் ஆதரித்து இப்பொழுது வாக்குகளை சேகரிப்பார். நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, இன்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க இந்த தேசத்தின் முகமாகவும் குரலாகவும் இருக்கின்ற அன்பு தலைவர், நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இப்பொழுது நம்முடைய வேட்பாளர்கள் அருமை சகோதரர் முனிரத்தினம் அவர்களும் ஈஸ்வரப்பா அவர்களும், வழக்கறிஞர் வேட்பாளர் அன்பு சகோதரி எழில் கரோலின் அவர்களும், அமைச்சர் அண்ணன் காந்தி அவர்களையும் இங்கே அறிமுகப்படுத்த போகிறார். அவருக்கு நாம் தமிழ்நாட்டின் சார்பாக நன்றி சொல்வது, தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருந்தது. டீலிமிட்டேஷன், மறுவரை சட்டம், இதை தகர்த்து எறிந்த நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டை காப்பாற்றி, தென்னிந்தியாவை காப்பாற்றி, இந்தியாவை காப்பாற்றிய மாபெரும் தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள். இப்ப நாம் அவருக்கு நன்றி சொல்லி வாழ்த்து சொல்ல போறோம். ராகுல்ஜி, we are thanks to behalf of Tamil Nadu people. We saved democracy. We saved Indian constitution. Behalf of Rahul Gandhi, Tamil Nadu saved. We are thanks to Rahulji from Tamil Nadu people. இப்ப நம்ம ராகுல்ஜிக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு கோஷம் போட போறோம். இங்க போடுற கோஷம் எங்க கேட்கணும்? டெல்லியில கேட்கணும். போடுவோமா? தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி. மோடிக்கு அமித்ஷாவுக்கு கேட்காத இது தலைவர் ராகுல் காந்தி. நன்றி, வணக்கம். இப்பொழுது தலைவர் அவர்கள் பேசுவார். गिरीश चौधंकर जी, सेल्वा पेरुतंगाई जी, भाटी जी और गांधी जी, एम मुनिरत्नन जी, ईश्वरप्पन जी, एजिल कैरोलिन जी, काजी जी, मधु जी, प्रवीण चक्रवर्ती जी, नरेश कुमार जी, senior leaders on the dais, brothers and sisters, namaskar, vanakkam. This election is about stopping the BJP, RSS
from capturing Tamil Nadu. இந்த தேர்தல் என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் நுழைவதற்கு முயற்சி செய்கின்ற தேர்தல். இந்த தேர்தலை பாசிச சக்திகளான ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் தமிழ்நாட்டில் நாம் அனுமதிக்கலாமா? அனுமதிக்க கூடாது. Yesterday, you might have seen what Mr. Narendra Modi and Amit Shah were trying to do in Parliament. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மறு வரைவு சட்டத்தை கொண்டு வந்தார்களே, அது என்ன நடந்தது? நேற்றை அது முறியடிக்கப்பட்டு இருக்கிறது. They told the nation a lie. அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று. They said they were trying to pass a bill for women's representation. அவர்கள் சொல்லுகிறார்கள் நாடாளுமன்றத்திலே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் கொண்டு வருகிறோம், அதை ஏற்படுத்த போகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். But hidden behind that bill was a diabolical idea. உண்மை என்னவென்றால் இவர்கள் உண்மையை பழி தோண்டி குழி தோண்டி புதைக்க பார்க்கிறார்கள். They wanted to change the electoral map of India. அவர்கள் தேர்தலுக்கான வரைபடத்தை அமைக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். They wanted to change the number of seats that each state gets. தொகுதிகளுக்கான மாநிலங்களுக்கான தொகுதியை அவர்கள் மாற்றி அமைக்க நினைக்கிறார்கள். They wanted to weaken the South Indian states, weaken the northeastern states, and weaken smaller states. தமிழ்நாடை சீரழிக்க பார்க்கிறார்கள், ஒடுக்க பார்க்கிறார்கள். வடகிழக்கு மாநிலங்களை ஒடுக்க பார்க்கிறார்கள், தொகுதிகளை குறைக்க பார்க்கிறார்கள். You have already seen the Prime Minister attacking our constitution. நரேந்திர மோடி ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒடுக்குவதற்கும் சீரழிப்பதற்கும் முயற்சி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். In the constitution, it is clearly written, India, that is Bharat, is a union of states. இந்தியா என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பாரத் என்று சொல்லுகின்ற எல்லா மாநிலங்களையும் அடக்கிய யூனியன் தான் இந்தியா. That means that every state has to have a voice. எல்லா மாநிலங்களுக்கும் குரல் கொடுக்கின்ற உரிமை இருக்கிறது. It means that every language needs to be protected. எல்லா மொழிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். It means every state's history, every state's culture, every state's tradition needs to be protected. ஒரு மாநிலத்தின் வரலாறும் கலாச்சாரமும் இலக்கியமும் இலக்கணமும் பாதுகாக்கப்பட வேண்டும். And what the BJP is doing is trying to destroy and attack the idea of Tamil Nadu. பிஜேபி தமிழ்நாட்டுடைய அடையாளத்தையும் தமிழ்நாட்டுடைய சித்தாந்தத்தையும் அழிக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. When the Prime Minister says one nation, one people, one language, what is he doing? பிரதமர் மோடி சொல்லுகிறார் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு மொழி என்று அவர் சொல்லுகிறார். India is made up of millions of different people. இந்தியா அப்படி இல்லை, எல்லாரையும் உள்வாங்கியதுதான் இந்தியா. Different languages, பல மொழிகளை சார்ந்தது இந்தியா. languages with great tradition like Tamil. மொழிகளால் பிணைக்கப்பட்டது. Tamil is not an ordinary language. தமிழ் சாதாரண மொழி இல்லை. Tamil
Please understand. And that is why I stand with the people of Tamil Nadu. Tamil is not an ordinary language. ஏன் தமிழை நேசிக்கிறோம்? தமிழ் மொழிக்காக நாம் நிற்கிறோம். Tamil is the soul of the Tamil people. தமிழ் இந்த ஆத்மா இந்த தேசம். Tamil is the mother of the Tamil people. தமிழ் இந்த தாய் இந்த நாட்டிற்கு. How dare the Prime Minister and Amit Shah attack the Tamil language? எவ்வளவு தைரியம் இருந்தால் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தமிழ் மொழியை தாக்குதல் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். And that is what they are doing. அதனால் இதை கண்டிக்கிறோம். They have their partner, the AIDMK. உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடைமுறையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். I want to tell the workers of the AIDMK that your party has had a great tradition in Tamil Nadu. அதிமுகவுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய கட்சி இன்று என்ன நிலையில் இருக்கிறது? But that party no longer exists. அந்த பார்ட்டி இன்னும் சரியான நடைமுறையில் இல்லை. It is no longer the AIDMK that it used to be. AIDMK இப்போது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று தெரியும். It is now completely captured by the BJP. ஏடிஎம்கேவை பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி முழுவதுமாக உள்வாங்கி இருக்கிறது. The corruption of the leadership of the AIDMK has allowed the BJP to capture fully the AIDMK. ஊழலில் மலிந்திருந்த அதிமுகவை மிரட்டி காப்பாற்றுவதற்காக மிரட்டி அதிமுகவை பிஜேபி தன்னுடைய கைவசம் படுத்தி இருக்கிறது. இதுதான் உண்மை. Now the AIDMK is only the instrument of the BJP. அதிமுக இப்பொழுது பிஜேபியோட கருவியாக இருக்கிறது. And they are trying to use the AIDMK to enter Tamil Nadu. அதிமுகவை பயன்படுத்துவதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து அதிமுகவை தொடர்ந்து பிஜேபி பயன்படுத்தி வருகிறது. I believe and the Congress party believes that the Tamil people should rule Tamil Nadu. நான் நம்புகிறேன், காங்கிரஸ் பேர் இயக்கம் நம்புகிறது, தமிழ்நாட்டில் அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை, நடக்காது. Tamil Nadu should be ruled by Tamil panchayats. தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும்? தமிழன் ஆள வேண்டும். Tamil Nadu should be ruled by Tamil MLAs. தமிழ்நாட்டை ஆளுவது தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஆள வேண்டும், பிறர் அல்ல. By Tamil chief minister. தமிழ் பீப்புளுடைய பாரம்பரியம். Tamil Nadu should never be ruled by proxy from Delhi. தமிழ்நாட்டை யாரும் முகமூடி அணிந்து பினாமியாக ஆள முடியாது. We have also ruled in Delhi. நாமும் டெல்லியை ஆண்டு கொண்டிருந்தோம். We never ever tried to rule Tamil Nadu from Delhi. நாங்கள் டெல்லியில் ஆண்டு கொண்டு இருக்கும் போது தமிழ்நாட்டில் மீது எந்த ஆதிக்கத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. We partnered with our brother MK Stalin ji. எங்களுடைய கூட்டாளியாக MK ஸ்டாலின் ஜி இருந்து கொண்டிருக்கிறார். We partner with the DMK. அவருடைய இந்த கட்சியோடைய ஒரு அங்கமாக இருக்கிறார். But we never threatened the DMK, attacked the DMK, used ED on the DMK, used income tax department on the DMK. எந்த நேரத்திலும் எந்த தாக்குதலும் நடத்தியாத எங்கள் வரலாற்றில் இல்லை. The BJP attacks the AIDMK. இப்பொழுது பிஜேபி என்ன செய்கிறது? திமுகவை தாக்குகிறது, அதிமுகவை அரவணைத்து வைத்திருக்கிறது. They threaten the leadership of the AIDMK. They threaten the leadership of the AIDMK. இப்பொழுது இருக்கின்ற அதிமுக தலைமை And the leadership of the AIDMK is fully controlled by them as a result. அதிமுகவுடைய தலைமையை பாஜக முழுவதுமாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. I want to tell you one message here, that no matter what happens, the BJP RSS will never ever enter Tamil Nadu. நான் இங்கே ஒரு செய்தியை சொல்லுகிறேன்.
பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் எந்த காலத்தில் தமிழ்நாட்டு மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது, தமிழ்நாட்டை ஆள முடியாது. And yesterday, we stopped the BJP from reducing the representation of the Tamil people. நேற்றைய தினம் பாஜக இந்த மசோதாவை கொண்டு வந்தது மறுவரை சீரமைப்பு, அதை தடுத்து நாம் நிறுத்தி இருக்கிறோம். We stopped the BJP from reducing the representation of southern states. தென் மாநிலங்களில் உள்ள தொகுதிகளை, நாடாளுமன்ற தொகுதிகளை குறைப்பதற்கு முயற்சி செய்தது, அதை தடுத்து நிறுத்திவிட்டு வந்திருக்கிறோம். We stopped the BJP from reducing the representation of small states. சிறிய சிறிய மாநிலங்கள் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்க முயற்சி செய்தது, அதையும் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். What the BJP was trying to do yesterday was an anti-national act. It was against the union of states. நேற்றைய தினம் அரசியலமைப்பு சட்டத்தை சிதைப்பதற்கும் எதிரான வேலைகளையும் முயற்சி செய்தது, அதை நிறுத்தி வைத்து முறியடித்திருக்கிறோம். And the entire opposition stood like a rock and defeated the BJP's nefarious design. நேற்று பாஜக ஜனநாயக முகரையில தோல்வி அடைந்திருக்கிறது. Brothers and sisters, the BJP are attacking democratic foundation of India. சகோதர சகோதரிகளே, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து பிஜேபி தாக்குதல் நடத்தி வருகிறது. They are using delimitation as a political weapon. அவர்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி தொடர்ந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். They have transformed the electoral map of Assam and Jammu and Kashmir. அவர்கள் தேர்தல் வரைபடத்தில் அசாமியும் ஜம்மு காஷ்மீரையும் அதிலிருந்து எல்லா விதத்திலும் தவறு செய்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். And they want to do that to the rest of the country. அதையும் நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். Their main idea is to attack your history, your culture, your language and your tradition. பிஜேபி தொடர்ந்து நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய மொழியையும் நம்முடைய சித்தாந்தத்தையும் சிதைப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. And our alliance is going to stop them from trying to do that. நம்முடைய கூட்டணி அது அனைத்தையும் தடுத்து நிறுத்துவோம். Tamil Nadu has also given a lot to the country. தமிழ்நாடு என்பது வரலாற்றை பற்றி எல்லாம் நீங்கள் அறிந்து இருப்பீர்கள். யாரும் தமிழ்நாட்டில் நெருங்க முடியாது. You defend the country at its borders. இந்த நம்முடைய எல்லையை கூட பிஜேபியால் நெருங்க முடியாது. You help transform the country. You show the country what a progressive vision should look like. இந்த நாடு வளமான நாடாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு வளமான நாடாக வளர்ந்திருக்கிறது. You show the direction of social justice in the country. சமூக நீதிக்கான நாடு தமிழ்நாடு என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். The BJP tries to undermine you by not giving you your funds. பிஜேபி தமிழ்நாட்டை குறைத்து மதிப்பிடுகிறது. தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு தகுந்த பாடம் தருவார்கள். They are withholding central funds worth 2,000 crores for your education. 1000 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் நமக்கு கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிறது. They are delaying the AIIMS in Madurai. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், உங்களுக்கு எல்லாம் தெரியும் மதுரையில, இன்றும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மறுக்கிறது பிஜேபி. There's a delay in the Metro Central Support Limited. மதுரை கோயம்புத்தூருக்கு ஏற்கனவே இருந்த மெட்ரோ ரயில் நிலையத்தை திட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. So whatever they do, they try to weaken the people of Tamil Nadu. தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் குறைக்க முடியுமோ, குறைத்து மதிப்பிட முடியுமோ அப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக வஞ்சித்து வருகிறது பிஜேபி ஆட்சி. In this election, our alliance is proposing some revolutionary social justice ideas. நம்முடைய கூட்டணி என்பது புரட்சிகரமான திட்டங்களை அறிவித்திருக்கிறது. We are going to deepen social justice in Tamil Nadu. மக்களிடம் நாம் சமூக நீதி எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். The first step we are going to take is we are going to give 2,000 rupees a month to every single Tamil woman in the state. மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்ற அரசு இங்கே இருக்கிறது. We'll also give 2,000 rupees a month
to senior citizens and differently abled people. முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் 2000 ரூபாய் கொடுத்து வருகிறோம். 2,000 rupees a month scholarship to college students. புதுமை பெண் திட்டத்திலும் தமிழ் புதல்வன் திட்டத்திலும் 2000 மாதம் கல்லூரி படிக்க அரசு கொடுத்து வருகிறது. And 2,500 rupees a month food security support. for family. 2500 ரூபாய் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் உணவுப் பொருட்களாக வழங்கப்படுகிறது. Any woman who wants to buy a property for the first time will have free registration of that property. நம்முடைய தாய்மார்கள் பெண்கள் ஏதாவது பத்திரப்பதிவு நிலம் வாங்கினால் அவர்களுக்கு முதல் முறை வாங்கும் பொழுது முழுமையாக ரத்து செய்யப்பட்டு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. To fight the massive unemployment that the BJP has created in the country, we are going to fill all government vacancies within 300 days. பிஜேபி எல்லா அரசியல் இயந்திரங்களையும் தமிழ்நாட்டுக்கு எதிராக பயன்படுத்தி வருகிறது. That is what we are going to do for the people of Tamil Nadu. அதை தடுத்து முறியடிப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள். Brothers and sisters, I have a special relationship with the people of Tamil Nadu. என் அருமை சகோதர சகோதரிகளே, என்னுடைய உறவு என்பது உங்களிடம் விசேஷமான உறவு, the special relationship. Every single person, regardless of which party he comes from or she comes from, knows that I have a special relationship, a loving relationship with the people of Tamil Nadu. யார் என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்களை நான் நேசிக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களிடையே அன்பு செலுத்துகிறேன், தமிழ்நாட்டு மக்கள் நல்லுறவை நான் வைத்திருக்கிறேன். I have thought about this often. Why is it that when I come to Tamil Nadu, I feel something special for this land? எதற்காக இதை சொல்லுகிறேன்? நான் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களை ஒரு விசேஷமாக நான் நேசிக்கிறேன். And when the RSS, BJP or anybody tries to attack you, undermine you, disturb you, I feel disturbed. RSS பிஜேபி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வருகிறது, தாக்குதல் நடத்தி வருகிறது. This is a natural thing that happens with me. இது தேசிய அளவில் தொடர்கிறது. And this is not a new thing, because I remember when I was small, the love and affection that you had for my grandmother. இது புதியதில்ல. என்னுடைய தாய், என்னுடைய பாட்டி அன்னை இந்திரா காந்தி காலம் முதல் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறோம். And the same for my father. அதை தொடர்ந்து நான் கடைபிடித்து வருகிறேன். So this is a relationship that my family has with the people of Tamil Nadu. உறவு என்பது குடும்ப உறவாக நான் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறேன். And you have always supported me. நீங்களும் என்னை ஆதரிக்கிறீர்கள் உணர்வுபூர்வமாக. So I want you to understand that I am your soldier in Delhi. நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் உங்களுடைய ஊழியராக நான் டெல்லியில உங்களுக்கு போராடி கொண்டிருக்கிறேன். And whatever you need, whatever support you need, whatever protection you need, I am there. All you have to do is tell me what I have to do. உங்களுக்கு என்ன பாதுகாப்பு வேண்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் உங்களுடைய சகோதரன் நான் புது டெல்லியில உங்களுக்காக குரல் கொடுக்க இருக்கிறேன். The BJP and RSS are our ideological enemies. பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஐ தொடர்ந்து நாம் எதிர்த்து கொண்டு இருக்கிறோம். They want to build in India. அவர்கள் இந்தியாவை உருவாக்க நினைக்கிறார்கள். That is fundamentally different than the India of our constitution. அரசியல் சித்தாந்தத்தோடு சிதைக்க நினைக்கிறார்கள். They want to build an India that goes against the values of Mahatma Gandhi, Ambedkar ji and Jawaharlal Nehru. அவர்கள் மகாத்மா காந்தி புகழையும் பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழையும் சீரழிக்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They want to build an India which lacks harmony, which is full of hatred, which is full of anger, which is full of aggression. அவர்களுடைய தாக்கங்கள் எல்லாம் இந்தியாவை நேசிப்பது போன்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிற்கு எதிரான வேலைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். We want an India which is harmonious,
loving, and affectionate. நமக்கு தேவையான இந்தியா அன்பு பாசம் நல்லுறவு கொண்ட இந்தியாவாக நாம் பார்க்கிறோம். We want an India where all religions, all traditions, all languages are loved and respected. நமக்கான இந்தியா என்பது எல்லா மொழிகளையும் எல்லா மதங்களையும் எல்லா கலாச்சாரத்தையும் நேசிக்கின்ற இந்தியாவாக இருக்க வேண்டும். We want an India where the weakest are comfortable and feel protected. நமக்கு உண்டான இந்தியா ஒடுக்கப்பட்ட மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். This is the real fight that is taking place across the Indian political battlefield. இதுதான் இந்தியாவுடைய பெருமை. It's a battle of two different ideologies, இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையே போர், of two different visions of the country. இரண்டு பார்வைகளுக்கு இடையான போர். And I want you to know that we are going to defeat the vision of the BJP. அவர்கள் இந்தியாவை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள். You saw yesterday the face of Prime Minister Modi. நேற்றைக்கு நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் முகத்தை பார்த்திருப்பீர்கள். Completely lacking confidence. முழுமையாக நம்பிக்கையோடு இருந்தார்கள். He could not even face the opposition. He was sitting sideways. அவர்களால் எதிர்க்கட்சியை எதிர்த்து கூட பார்க்க முடியவில்லை. And the reason, brothers and sisters, is because he is controlled by the United States. காரணம் என்னென்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவாக பார்க்கிறோம். He signed a deal between India and the United States that sold our country out. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று. He handed out our energy security. நாம் வலிமையாக இருக்கிறோம். He gave away our data. அவர்களிடம் திட்டங்கள் இருக்கின்றன, தரவுகள் இருக்கின்றன. He sold our farmers. எல்லாவற்றையும் விற்றார்கள். And he sold our small and medium industry. எல்லா இருப்புகளை எல்லாம் விற்று தீர்த்து விட்டார்கள். Today, if Donald Trump tells Modi to jump, Modi jumps. மோடி எகிறுகிறார். விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை அனைத்தையும் விட்டு விட்டார். If Donald Trump tells Modi lie down, Modi lies down. மோடி அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்து அவர் இந்தியாவிற்கு எதிரான வேலைகளை பார்க்கிறார். Why? Because Donald Trump controls Narendra Modi fully. எதற்காக மக்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார்? How does he control him? He controls him through the Epstein files. அவர் யாரை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்? He controls him because he knows Narendra Modi's financial system. He understands Narendra Modi's link with Adani. நரேந்திர மோடிக்கு தெரியும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இந்த தேசத்தை விட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் எதிர்த்து தொடர்ந்து நான் குரல் கொடுப்பேன். Narendra Modi is controlled by Donald Trump, and Narendra Modi wants to do the same to the Chief Minister of Tamil Nadu. நரேந்திர மோடி என்ன நினைக்கிறார்? எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியும். தமிழ்நாட்டிலும் முதலமைச்சராக இருப்பவரை கட்டுப்படுத்த முடியும், ஆட்சி கொண்டு வர முடியும் துடிக்கிறார். That is why he wants to put the AIDMK in power in Tamil Nadu. அதுதான் உண்மையான அதிகாரம். Because he knows that no matter what he does, he cannot control the current Chief Minister of Tamil Nadu, Mr. Stalin. ஆனால் நரேந்திர மோடி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தலாம். இன்று இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை கட்டுப்படுத்த முடியாது. He knows that Mr. Stalin is independent and will not be pressurized by Narendra Modi. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவர் கட்டுப்படுத்த முடியாது. சுதந்திரமாக செயல்பட்டு அவர் ஆட்சி செய்து வருகிறார். That is why he wants to remove Mr. Stalin and place a person that he can control. அததான் எல்லோரையும் கட்டுப்படுத்துகின்ற மோடி திரு ஸ்டாலின் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. Mr. Modi can dream whatever dream he wants. The reality is going to come visible to him the day the election results are announced. ஆனால் அவர் என்ன திட்டங்கள் போட்டாலும் என்ன ஒப்பந்தம் போட்டாலும் தமிழ்நாட்டில் அவர் வெற்றி பெற முடியாது. The DMK Congress alliance is going to sweep the election in Tamil Nadu. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெற போகிறது. And Mr. Narendra Modi and Amit Shah will understand the power and the will of the people of Tamil Nadu. மோடியும் அமித்ஷா அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் சக்தி வாய்ந்தவர்கள், உங்களால் இங்க ஒன்றும் செய்ய முடியாது. I'd like to thank all of you for coming here and listening to me. உங்களுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன்.
It is always an honor and a pleasure for me to come. எப்பொழுதும் உங்களை பார்க்க நான் வந்து கொண்டே இருப்பேன். Thank you very much. I love you also. உங்களை நான் மனப்பூர்வமாக நேசிக்கிறேன்.